ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்த லெஜெண்டரி ட்ரீம் ஸ்பேஸ் இந்த பண்டில் தான் ஸ்பின் பண்ண போறோம். அது பண்டில் வந்து மெடிக்கல் எஃபெக்டோட தரமா இருக்கு. ஸோ எத்தனை டைமண்ட்ல கிடைக்கும் அப்படிங்கிறத கருணாக்காரன் தான் முடிவு பண்ணுவான். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 6000 டைமண்ட் இருக்கு, 6083 டைமண்ட் இருக்கு. ஒரு நப்பாசையெல்லாம் 1000 டைமண்ட்ல விழுந்துருந்தா நினைக்கிறேன். பார்ப்போம். எப்பயுமே வழக்கமாக நம்ம பண்ணுறது 3 வாட்டி கிளியர் கேட்ச் பண்ணிட்டு கோல்டன் ஸ்பின்ல ஒரு கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின்னை போட்டு போவோம். அவ்வளோதான், எல்லாம் சாமியை வேண்டிக்க வேண்டிதான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஸ்பேஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 43,307 பேர் எடுத்துட்டாங்க இது வரையும் பண்டில். நம்மளுக்கு எத்தனை டைமண்டில் உழுவுது என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கமெண்டில் வந்து இந்த மாதிரி பண்டில் யாரும் ஸ்பின் பண்ண வேணாம், காசு இருந்தால் மட்டும் எடுத்து செலவு பண்ணி போடுங்க. வீட்டில் கேட்டெல்லாம் வாங்கி அவ்வளோ ஒருத்தெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்பின் பண்ண ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு ஸ்பின்னு 72 டைமண்டு. என்ன தரான் உளுந்துடுறா கைப்புள்ள. ஒன்றுமே தரல, வெறும் 3 ஒரு எத்தனை 1 2 3 4 வவுச்சர் மட்டும் தந்திருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு 5 ஸ்பின்னு. நெக்ஸ்ட்டு 5 ஸ்பின்னில் என்ன தந்திருக்கான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தர கிடையாது. இந்த ஸ்பின்னும் சும்மா அந்த மாதிரி டோக்கன் மட்டும் தந்துட்டுருக்கான். சரி நெக்ஸ்ட்டு 72 டைமண்டு. இந்த டைமண்டில் கிடச்சிருமா? ஏங்க என்னங்க 3 ஸ்பின் பண்ணிட்டேன், இன்ன வரையுமே ஒன்று தெரியல. கிராண்ட் ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா 39 ஸ்பின்னு மேலேயே காட்டிகிட்டு இருக்கான் அவனாவே. ஸோ இப்போ 4வது ஸ்பின்னு. எல்லாம் சாமியை வேண்டிக்கோங்க. உளுந்துடுறா ஒன்றாச்சு, ஒன்றும் உழுவுல. பார்த்தீங்கன்னா ஆமர் தான் தந்துருக்கானுங்க. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோக்கன் தான் இருக்குது. ஸோ 5வது ஸ்பின்னு 34 ஸ்பின் பண்ணால் கிராண்ட் ப்ரைஸ் மேலேயே போட்டுட்ருக்காங்க. அதுக்கு இடையில உழுவுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ 6வது ஸ்பின்னு. அவ்வளோதாங்க, கிடச்சிருச்சுங்க. பவரா செல்லே வைப்ரேட் ஆகுதுங்க. ஒரு டோக்கன் தந்துட்டான். சூப்பர் கைஸ். நம்ம எத்தனை டைமண்ட்ல ஒரு டோக்கன் எடுத்துருக்கோம்னா 1000 டைமண்ட்ல ஒரு டோக்கன் எடுத்துருமா? இல்ல 400 டைமண்ட் தான். வேற மாதிரி கரீனாக்காரா, உனக்கு நல்ல மனசு இருக்குடா டே, எப்படியே தந்துடுறா டே. அவ்வளோதான். இன்னும் கிராண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57 ஸ்பின் தான் போட்டு வருது. ஏங்க செல்லே வைப்ரேட் ஆகுதுங்க. அந்த மாதிரி ஃபுல் பவரா என்னது பஞ்ச் ஓங்குறப்ப பாருங்க. இதில் வந்து ஒன்றுமே ஆகலை. ஸோ நம்ம வந்து 2வது ஸ்பின் இதில் ஒன்று கிடச்சிருச்சா. செல்லு வைப்ரேட் ஆகுது, உளுந்துருச்சு. 2வது ஸ்பின்னு. 5க்கு நம்ம 2 எடுத்துட்டோம். ஸோ இப்போ 3வது ஸ்பின்னு லக்கி பார்த்தீங்கன்னா 60ன்னு போட்டா மேலேயே. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. 3வது ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடைக்கல. இது 4வது ஸ்பின்னு. இதுலேயும் ஒன்றும் தரலையா? ஏதோ தாங்கடா. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா 5300 டைமண்ட் வந்திருக்கு. 2 டோக்கன் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 3 டோக்கன் தான். கரீனா உனக்கு நான் கும்பிட்டு போடுறேன்டா டே. இந்த ஸ்பின்லேயாச்சும் கொடுத்துட்றேன். ஒன்றும் அவ்வளோவில். ஏன்னா டோக்கன் விழுவும்போது மொபைலே வந்து வைப்ரேட் ஆகுது ஃபுல்லாகவே. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிடச்சிருச்சா என்னங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 5வது ஸ்பின் போடுறோம். எத்தனை ஸ்பின்னுங்கிறது எனக்கு தெரியல. தப்பாக சொல்லிட்டு இருந்தா கமெண்ட்டில் மறக்காமல் எத்தனை ஸ்பின் ப்ரோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இந்த ஸ்பின்னில் கிடச்சிருமா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 40 ஸ்பின் தான் இருக்குது மேலே லக்கி. இந்த ஸ்பின்னில் விழுந்துருமா? இல்லைங்க, ஒன்றுமே தரல. இப்போ என்ன தந்திருக்கான்? 2 டோக்கனும் என்னமோ தான் தந்திருக்கான். இப்போ வழக்கம் போல் திரும்பவும் நம்ம போயிட்டு கிளியர் கேட்சில் தொட்டு வருவோம். 1000 டைமுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக தந்துடுவான். 1 2 3 டைம் பண்ணியாச்சு. அதே மாதிரி உள்ளார போவோம். என்னங்க நெட்டு சுத்திட்டு இருக்கு? வந்துருச்சு. 2 ஸ்பின் ஆல்ரெடி இருக்கு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்பின் தொட போறோம் தெரியலையே. வெயிட் பண்ணுங்க. என்ன கோல்ட் ராயலுக்குள்ள மாற மாட்டேங்குது. இப்போ பாத்தீங்கன்னா வெப்பன் ராயல் சுத்திட்டு போவோம். இதுல ஒரு ஸ்பின் மட்டும் தான் போடுவோம். எதுவுமே உழுவக்கூடாது. எதுவுமே உழுவல. அவ்வளவுதான். இப்போ வந்து அடுத்தபடியாக 144 டைமண்ட் இதுலயாச்சும் கொடுத்துருவாங்களா? நீங்க ஒண்ணுமே தரல. என்னப்பா கரீனாக்காரா, என்னப்பா ஏதோ இன்னொரு 3 தான். கொஞ்சம் அடிச்சு விட்டீங்கன்னா பரவாயில்ல, டக்குன்னு எடுத்துடலாம். வண்டியில் ஆனால் தரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மெடிக்கல் எஃபெக்ட் எல்லாமே இருக்குது வண்டியில். ஸோ இது ஒர்த்தான வண்டில் தான். இது எத்தனாவது ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 10வது ஸ்பின்னு. 10வது ஸ்பின்லேயும் வெறும் 3 டோக்கன் தந்துருந்தேன். 11வது ஸ்பின்னு கிடச்சிருச்சுங்க. இதில் ஒன்று வேற மாதிரி ஏங்க 3வது இது விழுந்துருச்சுங்க. இதோட 3 தண்டானுங்க. இன்னும் ஒரு 2 தான். கரீனாக்காரா உனக்கு நான் கோயில் கும்பிட்றேன்டா டே. 1000 டைமண்ட்ல தந்துட்டேன். உன்னை அடிச்சுக்க ஆளேடா. உன்னை நான் பெருமையாகவே பேசிகிட்டு இருப்பேன் எப்பயுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பின்னை பார்ப்போம். 3 டோக்கன் தந்துட்டானுங்க. இதில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா வைப்ரேட்டே ஆகலை. இப்போ வந்து இதில் 6வது ஸ்பின்னு. இதுலையாச்சும் எதாவது கிடைக்குமா? ஒன்றும் தரல. 7வது ஸ்பின்னு. இதில் எத்தனை இருக்குது? 1 2 தந்துருக்கானுங்க. ஸோ அதே மாதிரி தான் திரும்ப வெளியே போயிட்டு கிளியர் கேட்ச் பண்ணிட்டு வருவோம் 3 டைம். 1 2 3. நம்ம வீடியோ யாராவது புதுசு வந்திருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க இந்த ஒரு வீடியோவை. என்னப்பா இது டோன்ட் டிஸ்டர்ப்ல தானே பாருக்கு, அப்புறம் என்னப்பா வந்துக்கிட்டே இருக்குது.
இதை வந்து ஆட்டோ ரிஜிட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் இன்வைட்டே பண்ண முடியாது. அவ்வளோதான். இதில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி அவ்வளோதான். இப்போ வந்து குரூப்பில் 2 மணிக்கு வழக்கம் போல் கோல்ட் ராயில் போயிட்டு ஒரு ஸ்பின்னு எதுவும் உள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைமண்டு? அதே 144 டைமண்டு. இன்னும் 2 தான். இப்போயே பார்த்தீங்கன்னா 43,567 பேர் எடுத்துட்டாங்க வண்டியில். நம்ம எத்தனை நாளாக எடுக்கிறோங்கிறது வெயிட் பண்ணி பாருங்க வீடியோ ஃபுல்லாக. இப்போ ஒரு ஸ்பின்னு ஒன்றுமே தரலையாட்டுக்கு. அந்த டோக்கனாச்சு தாங்கடா டேய். ஐயா என்னங்க இப்போ ஒரு 72 திரும்பி ஒன்றும் தரலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தரல. இப்போ ஒரு ஸ்பின்னு 180 டைமண்டு. என்னடா இது? கரினாக்காரா கரினா இல்லைங்க, இதுலேயும் ஒன்றும் கிடைக்கல. இன்னும் ஒரு 6 ஸ்பின்னு. ஒரு ஸ்பின்னாக போட்டு வைப்போமா? ஒரு ஸ்பின்னாக போடுறது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இன்னும் 2 டோக்கன் தான். கொஞ்சம் பாவம் பார்த்து கொஞ்சம் அடிச்சு விட்டானா பரவாயில்ல. ஒன்றுமே தர மாட்டேங்கிறா. அவ்வளோதாங்க. இதில் ஒரு 2 டோக்கன் தண்டான். ஸ்பின் 180 டைமண்ட் தாங்க. எங்க 180 போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரமா. இதுலேயும் ஒன்றும் தரல. இன்னும் 14 ஸ்பின்ல தான் ஒரு கிராண்ட் ப்ரைஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுங்கிறது. அவ்வளோதான். இன்னும் ஒரு 9 ஸ்பின்ல ஒன்று விழுந்துடும். அவ்வளோதாங்க. இதான் கடைசி ஸ்பின்னா ப்ரோ. இந்த ஸ்பின்ல ஒரு டோக்கன் கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஏன்னா கிராண்டடி அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. 4 இது கிராண்ட் ப்ரைஸ் எப்பயுமே 4 ஸ்பின்ல விழுந்துடும். இப்போ ஒன்று தந்துடுவான். அவ்வளோதாங்க. இன்னும் ஒன்று மட்டும்தான். அந்த ஒன்றை மட்டும் கொஞ்சம் டக்குன்னு தண்டானா பரவாயில்ல. கரினாக்காரனுக்கு ஒரு கோடி கும்பிடுதான். இன்னும் ஒரு 3000 டைமண்ட் தான் இருக்கு. கரினாக்காரா இன்னும் ஒன்று தான்டா. கரினா அவ்வளோதான். வழக்கம் போல திரும்ப 3 கிளியர் கேட்சிட்டு 1 2 3 வாட்டி கிளியர் பண்ணியாச்சு. இந்த வாட்டி குரூப் விட்டு வெளியே போயிடலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின் போட வேணாம். இந்த வாட்டி எதில் போடலான்னா எதுலையும் போட வேணாமே. ஐயோ டைமண்ட் போயிருமே. நம்ம வெப்பன் ராயிலே போடுவோம். இதில் ஒரு ஸ்பின்னை போட்டு போவோம். இதில் எதுவும் தரல. இன்னும் ஒரே ஒரு டோக்கன் தான். அந்த ஒரு டோக்கன் வந்து அவனா கொஞ்சம் டக்குன்னு தண்டா நம்மளுக்கு டைமண்ட் பெனிஃபிட் தான். நெக்ஸ்ட்டாக வந்து இதில் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க வீடியோ ஃபுல்லாகவே. இதில் கிடைக்கிறேன்னு இப்போ ஒரு 5 ஸ்பின் போடுவோம். கிராண்ட் ப்ரைஸ் 59 ஸ்பின் போட்டிருக்கான். 50 ப்ரோ கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சுங்க. இதுல வைப்ரேட் ஆயிருச்சுங்க. அவ்வளவுதான். மொத்தமா நம்மளுக்கு 3000 டைமண்ட் தான் இருக்கு. வெறும் 3000 டைமண்ட் 5மே எடுத்தாச்சு. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. சூப்பர் போடு. வெறும் 3000 டைமண்ட்னா நம்மளுக்கு எத்தனாவது பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 43,709. ஸோ நான் காலையில் எக்ஸாம் எழுத போயிட்டேன். அதனால வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யாரையும் எதுவும் நினைச்சு வேணாம். அடுத்த பண்டில் வந்தால் கொஞ்சம் முன்னாடி இருக்க ட்ரை பண்ணுவோம். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 43,709 ஆளாக எடுத்திருக்கோம். ஓப்பன் கிரிஜிக். அவ்வளோதாங்க. வெறித்தனம் ஜம்பிங்கு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்பின் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதான் உங்களுக்காக ஒரு பேக்கு. பேக் பேக்கே தான் தரமாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை டைவு. ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏதோ டைம் ஓடிட்டுருக்கு. அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது சொல்கிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பேனர் அவதார் தான். ஒரு பேனர் தந்திருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் தந்திருக்கானுங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சு. நம்மக்கிட்ட இன்னும் 3023 டைமண்ட் தான் இருக்குது. கரெக்டாக வெறும் 3000 டைமண்ட்லேயே தந்துட்டானுங்க. வேறு மாதிரி சூப்பரு. மிரட்டவே முடியாது. வெறும் 3000 டைமண்டுங்க. அவ்வளோதாங்க. நான் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ பாருங்கள் பண்டிலோட இதெல்லாம் காட்டுறேன். இது வந்து என்ட்ரன்ஸு இப்படி தான் வருவான் முன்னாடி வர்றது. பார்த்தீங்கன்னா குதிரையிலேருந்து பறந்து வந்துட்டு இருக்கியா. பெரிய குதிரைன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா லுக் சேஞ்சரு நம்மக்கிட்ட ஒரு லுக் சேஞ்சர் கூட கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு லுக் சேஞ்சர் நம்மகிட்ட வந்திருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இதைத்தான் எதிர்பார்த்தோம். மெடிக்கேட் எஃபெக்ட்டு, ஜம்ப் அடிக்கிறது, மேலேருந்து இறங்குறது எல்லாமே இருக்குங்க. அவ்வளோதான் வெறித்தனம். இப்போ பார்த்தீங்கன்னா 3000 டைமண்ட் இருக்குது. ஸோ நம்ம லக்க விட வேணாம். திரும்பவும் வழக்கம் போல் கிளியர் கேட்சிட்டு தான் 1 2 3 வாட்டி கிளியர் சேட்டிஸ் பண்ணிட்டு திரும்பவும் வழக்கம் போல் போயிட்டு எங்கங்க அடாடா கோல்ட் ராயில் எங்கே போச்சு? இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். கோல்ட் ராயலில் ஒரு ஸ்பின்னு போட்டாச்சு. ஏதோ கிடச்சிதா? எதுவும் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து 3000 டைமண்ட் இருக்குது. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை டைவி ஸ்பின் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 19 டைமண்டு ஒரு 39 டைமண்ட் விழுந்துருச்சுன்னா நம்ம ஐடி 90 லெவல் சீக்கிரமாகவே அடிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 39 கிரிஜிக். அவ்வளோதான். இந்த ஸ்பின்ல ஒன்றும் தரலையா? அடாடாடாடா தந்ததவே திருப்பி தராங்க. என்னங்க இவன் தந்ததவே திருப்பி தரான். நம்மளுக்கு அதில் விழுந்த லக்கு மாதிரி இதுலேயும் விழுந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ 69 விழுந்துருச்சா? அடாடாடாடாடா ஒரு ஸ்பின் தள்ளி வந்திருந்தா வெறித்தனமாக இருந்திருக்கும். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து 99 டைமண்டு 99 டைமண்டில் தந்துடுவானா? வெறும் 4 மட்டும்தான் இருக்குது. மேலே மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக மேலே வந்து ஃபஸ்ட் இதுலேயே நின்றுச்சுன்னா வேறு மாதிரி 99 டைமண்டு. அடாடா
ஒரு செகண்ட் டிலே ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 149. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளோட சாமி சரணம் தான். சாமி சரணம் மாதிரி 1 2 3 கோவிந்தா, அவ்வளோதான். இப்போ வந்து கோல்டு ராயில் ஒரு ஸ்பின்னு 58 போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை டைமண்டில் ஸ்பின் பண்ண போகிறோன்னா 149 டைமண்டு. 149ல் தண்டானா 90 லெவல் சீக்கிரமாகவே அடிச்சிடலாம். 149 முடிஞ்சிச்சுங்க. 149 டைமண்ட் மட்டுமே. மொத்தத்துக்கே 200 டைமண்ட் எடுத்தாச்சுங்க. ஸ்கை டைவை வெரி தடம் வேற மாதிரி 90 லெவல் நம்ம சீக்கிரமாகவே அடிக்கிற ஐடியில் நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ரேங்க் பூஷை போட்டு 90 லெவல் நெக்ஸ்ட் சீசன் அடிக்கிறோம். கரினாக்காரா நீ நல்லா இருப்படா. பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் 8ல் தான் இருக்கோம். இன்னும் 2600 டைமண்ட் இருக்கு. பிரச்சனையே இல்லை ஐடியில். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் எத்தனை டைமண்டு? 4000 டைமண்ட் தாங்க. 4000 டைமண்ட் தான் இந்த பண்டில் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஸ்கை டைவ் எடுக்கிறதுக்கும் சரி. வெறும் 4000 டைமண்டுங்க. 4000 டைமண்டில் ரெண்டுமே எடுத்திருக்கோம். நான் நிறைய பேர்த்தோட வீடியோ பார்த்தேன். ஒரு 10,000 டைமண்டு 11,000 டைமண்டு அப்படின்னு சொல்லி ஸ்பின் பண்ணுறாங்க. நீங்கள் யாராச்சும் நம்ம வீடியோக்கு புதுசாக வந்துருந்தா நம்ம யூஸ் பண்ண ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணுங்க. கண்டிப்பாக 4000 டைமண்ட் டு 5000 டைமண்டில் கிடச்சிரும். ஸோ வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேட்ச் ஆடி காட்டுறேன். அந்த இதில் எப்படி இருக்கு என்னன்னு ட்ரைனிங்கே ஆடி பார்ப்போமா? ஆடி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ட்ரைனிங்கில் ஆடி காட்டுறேன். மெடிக்கெட் எஃபெக்ட்டு, ஜம்ப்பு எல்லாமே இருக்குது. இருங்க மெடிக்கெட் போகிறது எல்லாத்தையுமே எக்யூப் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னங்கிறது. ஸோ வெறித்தனம் நம்ம ஐடிக்கு இது வந்து முதலுக்கு 4000 டைமண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எடுத்துட்டோம். வேறு மாதிரி தான். என்னை கேட்டால் என்ன நம்பவே முடியல. கரினாக்காரன் அவ்வளோ நல்லவனா மாறிட்டான். பரவாயில்ல. இதுக்காக வர்ற ஈவெண்ட் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஈவெண்ட்டில் கை வைக்கக்கூடாது. பொறுமையாக, அதாவது ஒரு நாள் நான் ரொம்ப நாள் ஆச்சு டாப்பாக போட்டே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரொம்ப நாளுக்கு நிமிச்சு ஒரு பண்டிலே எடுக்கிறேன். ஸோ இந்த ஒரு பண்டிலே எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் எஃபெக்ட்டு, ஜம்ப்பு எல்லாமே இருக்குது. ஒரு டைம் போயிடுச்சுன்னா ரிட்டர்ன்லாம் வராது. அதனால தான் எடுத்துருக்கு. அவ்வளோதான். இப்போ போய் ட்ரைனிங்கில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது என்னங்கிறது. வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்ப் எஃபெக்ட்டு இப்போ வந்து ஜம்பை பார்த்தீங்கன்னா சூப்பராக தாண்டுறாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி தாண்டுறாங்கிறது. ஒரு மாதிரி அப்படியே காலை மட்டும் தூக்கிட்டு தாண்டிட்டு இருக்கான். இப்போ வந்து ஜம்ப்பு ஜம்ப் ஆக மாட்டேங்கிறா. ஐயா இது வேலைக்கு ஆகாது. திரும்ப போய் ட்ரை பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்ப் இருங்க. இதுலேருந்து எகிரி குதிக்கிறான். என்னங்க இப்படி தாண்ட மாட்டேங்கிறான். ஐயா நானும் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கேன். ப்ரோ தான் இங்கே பாருங்க. இப்போ தாண்டுவா பாரு. அவ்வளோதான். இப்படி தான் சுற்றிட்டே இருப்பான். அது முன்னாடி ஒருத்தர் அடிச்சிட்டான். அவ்வளோதான். என்னடா டே ஒரு வீடியோ எடுக்க விட்றீங்களாடா. அது முன்னாடி அடிச்சு முடிச்சுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இறங்குறது உங்களே இருந்துருக்கோம். நம்ம ஒரு கில்லை போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் போகிறது மட்டும் தான் என்னால் காட்ட முடியல. ஏன்னா ட்ரைனிங்கில் மெடிக்கெட் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான். ஸோ வெளியே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு நல்ல ஈவெண்ட்டு, ஃபேடபிள் ஈவெண்ட் அது மாதிரி ஸ்பின் பண்ண வச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாடா கைஸ், பாய் பாய். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.